இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் தக்காளியும் சேர்ந்த ரசம் தான் பண்ண போகிறேன். சிக்கன் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், பெப்பர் சிக்கன் பண்ணி சாதம் வைக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு இட்லி பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிளாஸ் நான் கம்பு எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 250 ml இருக்குங்க கம்பு. இதிலே பாதியாக பார்த்திங்கன்னா ரைஸ், இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதில் பாதி கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி இல்லை உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ, ரேஷன் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த உடச்ச உளுந்து தாங்க இருக்குது. ஏன்னா முழு உளுந்தான் எங்கள் பக்கத்தில் எதுவும் கிடைக்காது, டிமார்ட் போனால் தான் வாங்கலாம். உளுந்து ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துருக்கேன். அது கூட வெந்தயம் ஒரு ஸ்பூன். இதாங்க இதுக்கான மெஷர்மெண்ட்டு. போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி புளிக்க வச்சிட்டிங்கன்னா காலைல இட்லி சுடுறதுக்கு சூப்பராக வரும்.